திருமண வாழ்க்கையில் அதிக சந்தேக மனப்பான்மை கொண்ட 5 ராசிக்காரர்களை இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திருமணம் அப்படின்றது ஆண் பெண் இந்த 2 உறவுக்குள்ள இருக்கிற உறவு ரொம்ப முக்கியமானதாக கருதப்படும். ஏன்னா இவங்க தன்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாவுமே தன்னுடைய துணை கூட தான் இருக்க போறாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தன்னுடைய துணையை எப்படி பார்த்துக்கணும், எப்படி அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை அப்படின்றது நிறையவே இருக்கு. சோ இந்த வீடியோல பார்க்கக்கூடிய அந்த 5 ராசிக்காரர்களோட மனப்பான்மை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு கீழே கொடுக்கப்பட்ட டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளோட வாட்ஸ்அப் குழு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த குழு லிங்க்ல ஜோதிடம், திருமண பொருத்தம், நியூமாலஜி, வாஸ்து போன்ற தகவல்கள் டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குழுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் ராசி ரிஷபராசி. ரிஷபராசி சேர்ந்தவர்கள் எந்த ஒரு உறவையுமே மிகவுமே தீவிரமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக நிச்சயமா இருப்பாங்க. இவங்க பார்த்தோம்னா சுக்கிரனை ஆளக்கூடிய ராசி அப்படின்றதுனால சுக்கிரன் அப்படின்னாலே இவங்க பார்க்க அழகாக பிரகாசமான முகம், எளிதாக பிறரை மயக்கக்கூடிய பேச்சு அப்படின்றது இவங்களோட கேரக்டர்ல நிச்சயமா இருக்கும். ஆனா இவர்கள் திருமண உறவு அல்லது காதல் அப்படின்னு வரும்பொழுது தங்களையே துணையின் இயல்பு, நடத்தை, அப்புறம் இந்த நம்பிக்கை மீது அதிக அளவுல உற்று நோக்கிட்டு இருப்பாங்க. அதாவது அவங்களோட துணை அவங்களோட இயல்பு எப்படி இருக்கு, அவங்களோட நடத்தை எப்படி இருக்காங்க, அவங்களோட நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையுமே அவங்க உற்று நோக்குவாங்க. சில சமயங்கள்ல இவர்கள் இயல்புக்கு மாறாக தங்கள் துணையுடன் அதிக கேள்விகள் கேட்கறதுனால இவங்களுக்கு சந்தேகப்படுபவர்களாக நிச்சயமா இருப்பாங்க. சரிங்களா? இவங்க இப்படி இருந்தாலுமே அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே நோட் பண்ணி இந்த மாதிரி சொல்றதுனால அது கேள்விகள் அதிகமா கேட்கறதுனாலையும் இவங்க அது சந்தேகப்படக்கூடியவர்களாக நிச்சயமா கருதப்படுறாங்க. ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் தங்களுடைய உறவில மிகவும் நேர்மையுடன் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. தன்னுடைய துணை எப்பயுமே நேர்மையா இருக்கணும், எந்த ஒரு ஏமாற்றமும் அடையாமலும் தன்னை ஏமாற்றமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நிச்சயமா நினைப்பாங்க. கடினமான நேரத்துல கூட துணைக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆதரவு அளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இருந்தாலும் இவர்களுடைய சந்தேகம் அப்படின்றது இவங்களோட திருமண வாழ்க்கைக்கு பெரிய தொந்தரவாக நிறைய டைம் அமையுது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த ரிஷபராசிக்காரர்களோட இயல்பு இப்படிதான் இருக்கும். அவங்களோட உறவுல ஒவ்வொரு விஷயத்தையும் உற்று நோக்கிறதுனால அவங்க அதிகமாக கேள்வி கேட்கறதே முதல்ல சந்தேகம்க்கு உட்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த நேரத்திலயுமே தன்னுடைய துணை கூடயே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனாலையும் அவங்க அதிக சந்தேகம் உடையவர்களா இருக்கணும் அப்படின்னு நிச்சயமா அவங்க கருதப்படுறாங்க. சரிங்களா? இரண்டாவது ராசி கடகராசி. கடகராசிக்காரர்கள் எப்பவுமே ரொம்ப அன்பானவர்களாக இருப்பாங்க, ரொம்ப மென்மையானவர்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க சந்திரனே அதிபதியை கொண்ட ராசினால எப்பயுமே இவங்க எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாதான் பழகுவாங்க. அது ரொம்ப முக்கியமா நம்ம சொல்லலாம். அதே சமயம் அதிக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களுமே இந்த கடகராசிக்காரர்கள் தான். இவங்க எந்த ஒரு நண்பர்கள் அது உறவிலும் ஈடுபடும் அதிக யோசிப்பாங்க. எந்த ஒரு நண்பர்களுமே இவங்க நமக்கு நண்பர்களாக வச்சிருக்கலாமா இல்ல வேண்டாமா, இவங்க கரெக்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள்கிட்டே இவங்க அதிகமா யோசிச்சுதான் அந்த முடிவை எடுப்பாங்க. இவங்க நம்பிக்கையை தன் மிகவும் முக்கியம் அப்படின்னு இவங்க நம்புவாங்க. பழைய உறவுகள்ல ஏற்பட்ட ஏமாற்றம் அல்லது இந்த துரோகம் காரணமாக இவங்க புதிய உறவுகள் மீது எளிதாக யாரையுமே நம்ப கூடியவர்களாக நிச்சயமா இருக்க மாட்டாங்க. இதுவே காதல் அப்படி இல்லைன்னா திருமண வாழ்க்கைன்னு வரும்போது முழுமையான நம்பிக்கை இருந்ததுக்கு அப்புறமே அவங்களோட நிலைக்கு ஓகே இது நமக்கு செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிலைக்கு வருவாங்க. சரிங்களா? இவங்க இந்த ஏமாற்றம் துரோகம் அப்படின்றலாம் நிச்சயமா, ஏன்னா இவங்க ரொம்ப அன்பா எல்லாத்திலையும் பழகுவாங்க. கடைசியில இவங்க நிறைய இடத்துல ஏமாந்துருப்பாங்க, நிறைய உறவுகள் கிட்ட ஏமாந்துருப்பாங்க. அதனால புதுசா வரவங்க கிட்ட இவங்க நம்மளுக்கு ஓகேவா எப்படி பழகணும் அப்படின்ற ஒரு கால்குலேஷன் சீட் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க பழகவும் செய்வாங்க. அது நட்பா இருக்கலாம், காதலா இருக்கலாம், அல்லது திருமண வாழ்க்கையா இருக்கலாம். எல்லாத்துலயுமே முதல்ல நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க பழகவே செய்வாங்க.
நேர்மையாக இருப்பதை போலவே வந்து தன்னுடைய துணையும் மிகவும் நேர்மையா இருக்க வேண்டும், விசுவாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க. ஏன்னா இவங்க கரெக்டா இருந்தாங்க அப்படின்னா, இப்போ நம்ம கரெக்டா இருக்குன்னா அப்படின்னா அவங்களும் கரெக்டா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நடப்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து இந்த கடகராசிக்காரர்கள். இது போன்ற இவர்களுடைய அதிக எச்சரிக்கை குணம் வந்து அவங்களுக்கு சந்தேகம் கொண்டவர்களாக தோன்றும். இதுதான் வந்து கடகராசிக்காரர்கள் இருக்கிற பிரச்சனையே வந்து. இருந்தாலும் நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. எதை பத்தியும் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. நம்பிக்கை வர வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களோட உறவுகிட்ட இருக்கிறதுனால இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். பட் அவங்களுக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை வந்துருச்சு, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்படின்றது போது அவங்களுக்கு எந்த ஒரு மாதிரியான இதுவுமே கிடையாது. இதுதான் கடகராசிக்காரர்கள் குணம். நிறைய ஏமாற்றம், நிறைய துரோகம் காரணமாக யாரையும் எளிதாக நம்ப மாட்டாங்க. அந்த நம்பிக்கை வராத காரணமாகவே துணையுடன் வந்து அவ்வப்போது வந்து சந்தேகம் இருக்கக்கூடியவர்களாக இவங்க கேட்கக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும், இவங்க நடத்தையாக இருக்கட்டும் இருக்கும். அதனால வந்து இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த உறவு, திருமண உறவுல வந்து சில பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்படும் சந்தேகம் காரணமாக. அதனால வந்து நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு, ஓகே இவங்க நம்மளுக்கு கரெக்ட் தான் அப்படின்னு நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு நிச்சயமா அந்த பிரச்சனை வந்து ரெண்டு பேர்த்துக்குள்ள வராது அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். மூன்றாவது வந்து விருச்சகராசி. விருச்சகராசியை சேர்ந்தவர்கள் வந்து எப்பவுமே சற்று மர்மமா இருப்பாங்க, அல்லது தன்னுடைய விஷயம் வந்து யார்கிட்டையும் வெளிப்படுத்த மாட்டாங்க. ரொம்பவே வந்து ரகசியமான மனநிலை கொண்டவர்களாக வந்து இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருப்பாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன செய்ய போறாங்க, இவங்க கிட்ட என்ன விஷயம் ஒளிஞ்சிருக்குது, எல்லாமே வந்து ஒரு ரகசியமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். இவங்க வந்து யாரையுமே வந்து அவ்வளவு எளிதாக நம்பக்கூடியவர்களே கிடையாது. அது யாரா இருந்தாலுமே சரி, யாரையுமே நம்பவே மாட்டாங்க. அதே சமயம் ஒருவரோட வார்த்தைகளு, நடத்தை மற்றும் மனித தன்மையை உற்று நோக்குவாங்க. ஓகே இவங்க இப்படிதான், அதுக்கப்புறம் இவங்களே நம்ப தொடங்குவாங்க. அப்ப திருமண வாழ்க்கைன்னு வரும்பொழுது சொல்லவா வேண்டும், அவர்கள் தன்னுடைய துணைக்கு மிகவும் ஆதரவாகவும் அவங்க மீது வந்து அதிக காதல் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. இவர்களுடைய சந்தேக குணம் அப்படின்றது வந்து, ஏன்னா என்ன சந்தேக குணம் அப்படின்னு நாங்க சொல்றேன் அப்படின்னா, இவங்க வந்து நம்பிக்கை, அதை கடகராசிக்காரர்கள் பார்த்த மாதிரி இவர்களுக்கும் அந்த நம்பிக்கை தன்மை வர வரைக்கும் அவங்க என்னென்ன பண்றாங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் முற்று நோக்கி ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயங்கள் நடக்கும்போது நம்ம கேள்வி மேல கேள்வி கேட்கறதுனால அவங்களோட தன்னுடைய துணைக்கு வந்து சந்தேகப்படுற மனப்பான்மை, இவங்க நம்ம மேல சந்தேகப்படுறாங்க அப்படின்னு வரனால இது வந்து சந்தேக குணமா வந்து அவங்க கிட்ட மாறுது. இதுதான் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையாக வரும். இவங்க வந்து நிதானமாக செயல்படுவது, கவனமாக உணர்வுகளை வெளிப்படுத்துவது ரொம்ப அவசியம். எப்பயுமே நிதானமா இருக்கிறது இந்த விருச்சகராசிக்காரர்களுக்கு ரொம்ப அவசியம் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். இந்த விருச்சகராசிக்காரர்கள் வந்து யாருக்கிட்டையுமே இந்த ஒரு விஷயத்தை வெளிப்படாம மர்மமாக தன்னுடைய மனநிலையை ரகசியமாக வச்சுக்கிறது காரணனால இவங்க யாருமே நம்ப கூட மாட்டாங்க. அப்ப தன்னுடைய துணை திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கண்டிப்பா அவங்கள வந்து எடுத்துக்க மாட்டாங்க. உடனே வந்து நம்பக்கூடிய இது இருக்காது. ஆனா தன்னுடைய காதல் அப்படின்றது முழுமையாக அந்த துணைக்கு கொடுப்பாங்க. இருந்தாலும் அவ்வப்போது கேட்கக்கூடிய அந்த கேள்விகள், நடத்தைகள் எல்லாம் பார்க்கும்போது சந்தேகப்படுற மாதிரி வந்து தன்னோட துணைக்கு தோன்றனால அதனாலேயே வந்து இவங்களுக்குடைய அந்த பிரச்சனைகள் அப்படின்றது ஏற்படுற வாய்ப்பு இருக்கு. இவங்க எப்பயுமே நிதானமாக இருந்தாலே வந்து திருமண வாழ்க்கையில வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அடுத்த நான்காவது ராசி வந்து தனுசு ராசி. தனுசு ராசி வந்து எப்பயுமே குருவோட ஆதிக்கம் நிறைந்த ராசியாக இருப்பாங்க. இவங்க நண்பர்களுக்கு காதல் அப்படின்னா திருமண வாழ்க்கையில நம்பிக்கை வளர்த்து கொள்ள சற்று வந்து அதிக நேரம் எடுத்துப்பாங்க. ஏன்னா இவங்களோட சிம்பிளே வந்து அந்த அம்புடுற மாதிரிதான் வந்து எப்பயுமே வந்து எதை செஞ்சாலும் நான் கரெக்டா தான் செய்யணும், தேவையற்ற விஷயங்கள்ல வந்து நீங்க எப்பயுமே ஈடுபடவே மாட்டாங்க. அப்ப இந்த தனுசு ராசிக்காரர்கள் நண்பர்களாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், திருமண உறவா இருக்கலாம், எதா இருந்தாலுமே சற்று பொறுமையாக வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் இது நமக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு நான் சொன்னா மட்டும்தான் அதை வந்து அவங்க எடுத்து கொள்ளுவாங்க. இவங்க வந்து ஒருவரை வந்து முழுமையா வந்து நம்ப முடியாத வந்து மனநிலையை கொண்டவர்கள். இப்ப தனுசு ராசிக்காரர்கள் தன்னுடைய துணை, நண்பர்கள் யாராக இருந்தாலும், காதலியாக இருந்தாலுமே அவங்க வந்து முழுசா வந்து இவங்க நம்ப மாட்டாங்க. எப்பயுமே வந்து 50-50 தான் நம்புவாங்க. ஒரு 50% தான் நம்புவாங்கன்னா 50% நம்பவே மாட்டாங்க இவங்க. பல நேரங்கள்ல இவர்களுடைய இந்த எச்சரிக்கை மனநிலை அப்படின்றது வந்து தேவையற்ற சந்தேகங்கள் அப்படி இல்லைன்னு வந்து புரிதலை தரக்கூடியதாக இருக்கும்.
சரிங்களா? அப்ப இவங்க வந்து யாரையுமே நம்பக்கூடியவர்களாக இருக்காதனால அதுவே வந்து சந்தேகம் நிறைந்ததாக வந்து இது கருதப்படுது. சரிங்களா? அதே சமயம் வந்து இவர்கள் மிகவும் சுதந்திரமாக இருக்க நினைப்பாங்க. எப்பயுமே தன்னுடைய எந்த கட்டுப்பாட்டிலே இவங்க இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. சுதந்திர பறவையாக நான் பறக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. தங்களை யாரும் கட்டுப்படுத்தக்கூடாது அப்படின்ற நினைப்பவர்கள் தான் இந்த தனுசு ராசிக்காரர்கள். இவர்களின் காதல் அப்படின்னா திருமண உறவுல இருந்தா அவங்க வெளிப்படையான பேச்சு மற்றும் பரஸ்பர நம்பிக்கைக்கு முன்னுரிமை அளிப்பது உங்களோட உறவை வந்து வலுப்படுத்த உதவும். இப்போ நீங்க காதல் அப்படின்னா திருமண உறவுல இருக்காங்க தனுசு ராசிக்காரர்கள் அப்படின்னா நண்பர்கள் கிட்ட இருக்கிற மாதிரியோ அல்லது வீட்டுல இருக்கிற மாதிரியோ வந்து யாரையுமே நம்பாம பெருசா 100% நம்பாம இருக்கிறது வந்து கண்டிப்பா வந்து அவங்களோட திருமண வாழ்க்கையில பிரச்சனையை தான் ஏற்படுத்தும். அது சந்தேகம் இருந்த வாழ்க்கையாக இருக்கும். அப்ப இவங்க காதல் திருமண வாழ்க்கையில இருக்கும் பொழுது அவங்க வெளிப்படையான பேச்சில இருக்கிறனாலையும் பரஸ்பர நம்பிக்கை முழுமையாக வைக்கிறது மூலியமா மட்டும்தான் உங்களோட திருமண வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சுகபோகமாக அமையும் அப்படின்னு சொல்லுகிறான். அதுதான் உங்களோட உறவையும் வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதனால அதாவது நம்ம ஒருத்தரை பார்த்தாலே வந்து இது நம்மளுக்கு கரெக்டா இருப்பாங்களா, பேசும்போது நமக்கு தெரியும், பழகும் போதே தெரியும். அதனால நமக்கு சரியான வாழ்க்கை துணை அமைஞ்சிருச்சுனாலே அவங்கள நம்ம முழுசையா நம்பக்கூடியவர்கள் அமைஞ்சிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலே நம்ம முழுமையா அவங்களை நம்பி அந்த உறவை வந்து நம்ம மேம்படுத்திக் கொள்ளலாம். இதுதான் தனுசு ராசிக்காரர்களுக்கு சொல்ற முக்கியமான கருத்தா இருக்கும். அடுத்து கடைசியாக வந்து மகர ராசிக்காரர்கள். மகர ராசி அப்படின்னாலே வந்து இவங்க சனி அதிபதியாக கொண்ட ராசியா இருப்பாங்க. இவங்க 10வது ராசியாகவும் வருவாங்க. இவங்க எப்பயுமே உறவுல வந்து தன்னம்பிக்கை மிகவும் முக்கியத்துவம் வந்து அளிப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு தன்னம்பிக்கை குணம் கொண்டவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். யாரையுமே வந்து அவ்வளவு தான் இவங்க போலதான் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண மாட்டாங்க. யாரு கூட பழகினாலும் இவங்க நமக்கு வந்து எப்பவுமே இருக்கணும், இவங்க நட்பா இருக்கலாம், காதல் திருமண வாழ்க்கை எதா இருந்தாலுமே வந்து இவங்க நமக்கு எப்பவுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த மகர ராசிக்காரர்கள். யாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட மாட்டாங்க. எப்பயுமே நல்ல ஒரு நட்பு கொண்டு பழகுவாங்க. தனக்கென ஒரு வாழ்க்கை துணையே ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி இவங்க வந்து அவர்களோட குணம், அவங்களோட நடத்த, அவர்களுடைய நேர்மை குணத்தை புரிந்து கொள்ள முயல்வாங்க. அவங்க நமக்கு எல்லா விஷயத்திலுமே கரெக்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல யோசிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அதோட முடிவே எடுப்பாங்க. இதன் காரணமாகவே தனக்கு துணையாக வரக்கூடியவர்கள் தனக்கு ஏற்றவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேள்வியை கேட்டுக்கொள்வதற்கு அவசரப்படுவதில்லை. இவங்களே யோசிச்சு ஓகே இது நமக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு எல்லா விஷயத்திலையும் யோசிச்சு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த முன்னெச்சரிக்கை குணம், இவர்களுடைய அதிக எச்சரிக்கை வந்து சுபாவம் காரணமாகவே வந்து அவங்களோட துணை மீது அதிக சந்தேகம் படக்கூடியவர்களாக கருதப்படுறாங்க அப்படின்னு ஒரு நினைக்க தோணும் தன்னுடைய துணை கிட்ட. இந்த சந்தேகம் குணம் நாளடைவுல பிரச்சனையாக மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அப்போ அவங்களோட சிந்தனையில படி காதல் என்பது வெறு உணர்வு இல்லை, வாழ்க்கை ஒரு முக்கியமான பொறுப்பும் கூட அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினைப்பாங்க. எப்பவுமே இந்த மகர ராசிக்காரர்கள் சனி அதிபதியை கூட இருக்கிற அந்த ராசிக்காரர்களை வந்து எல்லாத்து மேலேயுமே வந்து முழுமையான அன்பை வந்து திணிப்பாங்க. அதனாலே வந்து இவங்க முன்னெச்சரிக்கை, அதாவது இவங்க கூட பழகிறதுக்கு முன்னாடி இவங்க நம்மளுக்கு கரெக்டானவங்களா இருப்பாங்களா, நமக்கு சரியானவர்களாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல தடவை யோசிச்சு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறதுனால இவங்க நமக்கு கரெக்டானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. அது வந்து இவங்க அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமை குணம் ஒரு மாதிரி இருக்கிறதுனால எப்பயுமே, அதாவது இந்த 5 ராசிக்காரர்களுக்குமே நான் சொல்றது ஒண்ணுதான். இப்ப அந்த 5 ராசிக்காரர்களுமே வந்து நிறைய இந்த உறவுகள் பலர்கிட்டயே நம்ம மைண்ட்ல வச்சுக்கலாம். ஓகே இது நமக்கு கரெக்டா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிகமாக கேள்வி கேட்கறதுனாலையும் அதிகமாக யோசிச்சு நம்பிக்கை இல்லாம பண்றதுனாலையுமே வந்து இந்த 5 ராசிக்காரர்கள் வந்து அவங்களோட உறவுல சந்தேகம் ஏற்படக்கூடியவர்களாக அமைஞ்சிடுறாங்க. இதுதான் வந்து இந்த 5 ராசிக்காரர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து. சோ வந்து உங்களுக்கு கரெக்டா இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டாலே வந்து நீங்க அவங்கள முழுசா நம்பிக்கையா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் அதிகமா கேட்கறதுனாலையும் சந்தேகமா இருக்கக்கூடியவர்கள நம்புவாங்க. சோ இந்த 2 விஷயத்தையுமே வந்து நீங்க வந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்படின்னு நிச்சயமா நான் சொல்லிக்கிறேன். அது தவிர்த்து கொள்றது மூலயமாவே வந்து உங்களுக்கு வந்து இந்த 5 ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது வந்து நல்ல சுகபோகமாகவே அமையும், நல்ல வலுவான வாழ்க்கை துணையா அமைவாங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சதா இருக்கும்.
கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க நம்மளோட வாட்ஸ்அப் குழு லிங்கை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி போடுற திருமணம், பொருத்தம், ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி போன்ற எல்லா தகவலுமே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவே வந்துடும். இதை வந்து நீங்க பயனுள்ளதாக எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. வாழ்க வளமுடன்.